நாமெல்லாம் டிஎம்கேக்கு தான் போகணும். இந்த மாதிரி ஆட்சி மறுபடியும் வராது. இந்த மாதிரி ஆட்சி நல்ல ஆட்சி மறுபடியும் யாராலும் கொடுக்கவும் முடியாது. நல்ல ஆட்சி, நல்ல கல்விகள்லாம் வளர்ச்சி இருக்கு. இன்னும் படிப்பு தான் முக்கியம். படிப்பு நல்லா நடக்குது தமிழ்நாட்டில், எந்த ஸ்டேட்லையும் இல்லை. நல்ல ஆட்சி வளரணும், இதுதான் எங்களுடைய ஆசை. நான் டிவி கேக் போலான்னு இருக்கேன் bro. நான் ஒரு அனில் குஞ்சு போடுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் கமல் ஃபேனா இருந்தேன். அப்ப கமல் போய் டிஎம்கேல சேர்ந்துட்டாரு. அதனால நான் டிவி கேக் மாறிட்டேன். விஜய். நம்ம தலைக்கு போடுறோம். விஜய் போடுறோம். யாரும் எப்பவுமே தளபதினா யாருன்னா முக ஸ்டாலினுங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு தானே கேக்குறீங்க? 26ல நான் விஜய்க்கு தான் போடுவேன். காலகாலமா டிஎம்கேக்கு தாங்க போடுவேன். விஜய். எதனால விஜய்? அண்ணா வந்து ஏதாவது செய்வாங்கன்ட்டு. திமுக தான். ஏடிஎம்கே தான். எப்பவுமே திமுக வந்து இப்ப எவ்வளவு ஊழல் நடக்குது, எவ்வளவு போதை பொருள். தெருவுக்கு 4 கடை சராய் கிடக்குது. அங்கங்க நைட் பகல 24 hours சராய் கடையை விட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கஞ்சா கடத்துறாங்க. பூரா எங்க பாரு போதை பொருள் அதிகமா நடமாடுது. போதை சைக்கிள் எடுக்குது, போதை கஞ்சா இருக்கு, மொத்தம் போதை பொருள் தான் அதிகமா இருக்குது இந்த ஆட்சியில. அதெல்லாம் திமுகவுக்கு தான்பா. எல்லாத்தினாலையும் தான், மொத்தமே திமுக தான். நாம ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் அவ்வளவுதான். தோத்தாலும் ஜெயிச்சாலையும் ஆட்சி முடிவு வரைக்கும், நாம முடிவு வரைக்கும் அன்றும் என்றுமே தளபதி மட்டும்தான் ப்ரோ. டிவிக்கு மட்டும்தான். ஒரு நல்லாட்சி மலரும் ப்ரோ தமிழ்நாட்டில். விஜய் சார் தான். விஜய் தான். விஜய்க்கு போடணும். எங்க மகன் சொல்றாங்க, நாங்க கேட்குறோம். நீ என் பேசதான் கேட்கணும், என் விஜய்க்கு தான் போடணும்னு சொல்றோம். அதனால எங்க மகன் பேசதான் நான் கேட்கணும். எனக்கு விஜய்க்கு தான். ஏடிஎம்கே வரக்கூடாது, டிவிக்கே தான் வரணும். இந்த டைம் விஜய் ஆட்சிக்கு வரணும். விஜய் ஆட்சி வந்து எல்லாமே மாறணும். சொல்லு ஓகேங்களா? 2026 விஜய். விஜய் வாழ்க, விஜய் வாழ்க, விஜய் வாழ்க. சீமான் போடுங்க. சீமானு வேஸ்ட். குரு சீமான் யாரு தெரியுமா? வாயில வடசூர சீமான், ஆகாயத்துல வடசூர பாட்டின்னா அவன் பூமியில வடசூர தமிழ்நாட்டுல சீமான். நாங்கெல்லாம் கொஞ்சம் பழமையான ஆளுங்க. நாங்கள் பழைய கட்சி தான் விரும்புவோங்க. இருந்தாலும் புது இளைய தலைமுறைக்கு நாமளும் வழி ஒன்று ஆசைக்குது இல்லையா? கொடுத்தலாம் அவருக்கு தான் வருதப்பா. இல்லை, ஒரு இளைய தலைமுறை வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்லப்பா. நான் வந்து தான் கிளவன்ற லைனுக்கு போயிட்டுங்க. இல்லைப்பா, அதனால வந்து இப்போ நாங்கள்லாம் பகுத்தறிவு இல்லாத ஆளுங்க. எங்க ஓட்டு நான் இது வரைக்கும் இப்ப ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டுருக்குறேங்க. நான் இப்ப வந்து விஜய் கட்சிக்கு மாறி நானு ரெட்டையில கட்சிக்கு தான் போடுவேன். வந்ததை என்ன சொல்றான்னா, எவன்டா சூரியனுக்கு ஓட்டு போட்டு ஓமனிங்க, எந்த தேவடா பையன் போட்டோம், எந்த தேவடா போட்டான்றான். யாருமே போடாத எப்படி வந்து நிற்பான்? யாருமே போடாத எப்படிப்பா ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்குவான்? அதை கேட்கறவங்க கெட்டவங்க. செருப்புலயே அடிக்கிறான், நான் தான் வந்து சொல்லுன்றான். அப்ப எப்படி இவன் என்ன பண்ணி ஓட்டு வாங்கினுவான்? கள்ள ஓட்டு வாங்கினா இல்ல பூத்து போட்டி திடீர்னு போய் ஜெயிச்சுன்னு பண்ண. நான் கேக்குறேன், நீயே ஓட்டு போட்டு இல்ல தேவையா பையான்ற. நானு இப்ப வர்றவங்க புதுசா யாரு? முதல்ல தான் ஏடிஎம்கே தான். எத்தனை காலம்தான் ஏமாத்துவேன் இந்த நாட்டில, உதய சூரியன் ஓட்டு போடுவேன். சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிற, சமயம் பார்த்து கொள்ளையடிக்கிற. அப்புறம் வந்து வாங்க மச்சான், சும்மா வாங்க மச்சான், நீ 1500 ரூபாய் வீட்டுல தின்றாங்க, பஸ்ல போறோம். ஆதி காலத்துல இருந்து 67 கொடி வச்சு திமுக மறக்கிறது இல்லைன்னா மக்களா சொல்றேன். ஜனநாயகத்துல ஒருத்தனா சொல்றேன். ஆற்றம் மாறும், எல்லாம் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன். ஆற்றம் மாறணும், வரணும். ஆட்சி மாற்றம் வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொல்றேன்னா, 20-25 வருஷமா ஆட்சியெல்லாம் பார்த்தாச்சு. டிஎம்கே ரெட்டையில ரெண்டுமே பார்த்தாச்சு. இப்ப ஒரு மாற்றம் வரட்டும். ஏன் கேட்டினா, அவர் நல்லது பண்றதுன்றது வந்தாதான் தெரியும். அது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா அவர் வர்றதுன்றது அப்புறப்பட்டதுன்றதோட ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். என்னோட பர்சனலா சொல்றேன். ஏன்னா இவங்க வந்துட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஜனங்களுக்கு என்னென்ன பண்ணாங்கன்ற வரைக்கும் தெரியும். இந்த உலகத்துக்கே தெரியும், சமுதாயத்துக்கு தெரியும். புரியுதுங்களா?
இவங்க பண்ணதுன்றதோட ஒரு மாற்றன்றது, ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு வேணும், அன்னைக்கு காலகட்டத்துக்கு வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் வராதுக்கு முன்னாடி நாங்கள் ஓப்பனாக சொல்கிறேன், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே ஆதரவு பண்ணுங்க. நான் இயல்பாக சொல்கிறேன், எல்லாத்தோட ஒரு இயல்பாக நாங்கள் பண்ணுங்க. ஆனால் அந்த மாற்றன்றது இப்போ தேவைப்படுது. யாரை சொல்றீங்க? விஜய் வரணுன்றீங்களா? விஜய் வரணும், புது கட்சி வரணும். அதை விட இன்னொன்று பர்சனாக சொல்கிறேன், நான் விஜய் ரசிகன் தான். எனக்கு வந்து இப்போ எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இவர் சீமானு, இப்போ அண்ணாமலை, இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இரு கொஞ்சம் இங்கே வீடியோ இருக்கிறேன். அண்ணாமலை, சீமானு நிறைய கட்சி இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து வன்னியர் கவுண்டர் தான், ராமதாஸ் வரைக்கும் இருக்கார், புரியுதுங்களா? பாட்டாளி மக்கள் எல்லாத்தையும் விட அவரும் போராடினாரு, அவரும் எல்லாம் பண்ணார், அவரையும் நாங்கள் குறை சொல்ல. இருந்தாலும் இப்போ புதுசாக நம்ம ஜனங்க மத்தியில் இவர் ரீச் ஆகிருக்காரு, அதை விட இவர் பண்ணுவாரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தப்பு நம்மக்கிட்ட இருக்குது, மக்கள்கிட்ட இருக்குது. நீ நல்ல அறிவாளியை வரவேற்றா நல்லது நடக்கும், தவறானவங்களை வரவேற்றா தப்பு தான் நடக்கும். அவ்வளோதான், மக்கள்கிட்ட தான் இருக்குது. யாரையும் நான் மற்றவங்களுக்கு வர சொல்லலை.